12th ஸ்டாண்டர்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கலப்பு எண்கள் எக்ஸாம்பிள் 2.12. இதில் வந்து தமிழ் மீடியம் பேஜ் நம்பர் 75ல இருக்கு, இங்கிலீஷ் மீடியம் பேஜ் நம்பர் 69ல இருக்கு. சம் வந்து if z1, z2 and z3 are complex numbers such that modulus z1 equal to modulus z2 equal to modulus z3 equal to modulus z1 plus z2 plus z3 equal to 1. Find the value of modulus 1 by z1 plus 1 by z2 plus 1 by z3. இதான் வந்து சம்ம. இதுல வந்து தமிழ் மீடியம் பாப்பா என்ன இருக்கு. இப்ப இந்த சம் போறதுக்கு முன்னாடி இந்த எடுத்துக்காட்டு 2.8ன்னு இருக்கு பாருங்க தமிழ் மீடியத்துல. இதுல வந்து இந்த சம்மும் எக்ஸசைஸ்ல உள்ள சம் ஒண்ணு, இது வந்து முக்கியமான சம் 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. இந்த சம்மும் இது இருக்கு பாருங்க 2.4ல உள்ள லாஸ்ட் சம் 7th சம் ரெண்டும் ஒரே மாடல் சம் தான், நம்பர் மட்டும்தான் மாறி இருக்கு. நான் வந்து இந்த 7th சம் வந்து வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்கேன், அதுல பாத்துங்க. இதே மாடல்ல அந்த எக்ஸாம்பிள் சம் போட்டு பாத்துங்க, ரெண்டுல கம்பல்சரியா ஒண்ணு கேக்குறாங்க. அதனால இந்த மாடலை வச்சு நீங்க அந்த எக்ஸாம்பிள் சம் போட்டு பார்த்துங்க. ஓகே, இப்போ நம்ம போடுற எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் பார்ப்போம். அது இருக்கு எக்ஸாம்பிள் 2.12 பாருங்க. அதுல z1 z2 காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது இங்கிலீஷ் மீடியம் இதுல இருக்கு, தமிழ் மீடியம் பாருங்க. z1, z2 மற்றும் z3 ஆகிய கலப்பு எண்கள் மாடுலஸ் z1 ஈக்குவல் டு இதே மாதிரி சம் கொடுத்துருக்கு என்றவாறு இருந்தால் மாடுலஸ் 1 by z1 பிளஸ் 1 by z2 பிளஸ் 1 by z3 இன் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்கு. இதுதான் நம்ம போட போறோம். இது போடுறதுக்கு முன்னாடி இதுல வந்து முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபார்முலால காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இன்ட்ரோடக்ஷன் நிறைய ஃபார்முலா கொடுத்துருக்கேன். அதுல இந்த மாடுலஸ் வர ஃபார்முலாலாம் இதுல யூஸ் பண்ணிக்க போறோம். அது எது யூஸ் பண்ண போறோம்னு மட்டும் நான் புக்ல அப்படியே சொல்லிடுறேன் எங்க இருக்குன்னு. அதை வந்து இந்த சம்ல யூஸ் பண்ண போறோம். பார்த்து இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க z குறிப்புன்னு இருக்கு பாருங்க. z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் எனில் z பார் எக்ஸ் மைனஸ் ஐஒய் அப்படின்னு இருந்தா அந்த இதெல்லாம் ப்ரூஃப்லாம் நமக்கு தேவையில்லை. கீழே ரிசல்ட் கொடுத்துருக்கு பாருங்க. மாட் z ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு z பார். இந்த ரிசல்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம் இந்த இதுல சம்ல. அதே மாதிரி கீழே கலப்பு எண்களின் மட்டுக்கான பண்புகள் இருக்கு பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க மாட் z ஈக்குவல் டு மாடுலஸ் z பார் அப்படின்னு இருக்கு. இந்த சம் இது ஒன்று, இந்த ரிசல்ட் யூஸ் பண்ண போறோம். இது ரெண்டையும் தான் இந்த ரிசல்ட்ல யூஸ் பண்ண போறோம் இந்த இதுல கணக்குல. அதனால இந்த ரிசல்ட் பாத்துங்க. இது வந்து இந்த சம்முக்கு யூஸ் பண்ணி நிறைய கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஃபார்ம்ல இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை பாத்துங்க. இப்ப என்னென்ன சம்முக்கு தேவையோ நம்ம அப்பப்ப யூஸ் பண்ணிப்போம். இப்போ சம் போடலாம், சொல்யூஷன் போடலாம். ஓகே, சொல்யூஷன் தீர்வு. இப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிவன்ல மாடுலஸ் z1 ஈக்குவல் டு மாடுலஸ் z2 ஈக்குவல் டு மாடுலஸ் z3 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல வந்து இதுல என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் மாடு z ஈக்குவல் டு 1ங்கிறது மட்டும் எடுத்துப்போம். இது என்ன பண்ண போறோம், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண போறோம். ஸ்கொயர் பண்ணா மாடு z1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர்னு வரும். இப்ப மாடு z ஸ்கொயர் இப்பதான் சொன்ன அந்த ஃபார்முலா நோட் பண்ணீங்கன்னா மாடு z ஸ்கொயர் என்னென்ன யூஸ் பண்ணணுமோ அப்படியே சைட்ல நோட் பண்ணிக்கலாம். மாடு z ஸ்கொயர் ஈக்குவல் டு z பார் அப்படிங்கிறது இப்பதான் சொன்ன அந்த ஃபார்முலால இதை தான் இங்க யூஸ் பண்ண போறோம். இப்ப இது வந்து இதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா இது தேவையில்லை, இருந்தாலும் புரிஞ்சுங்க. இது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்டுன்னு வரும். இது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இது எப்படி வருங்கிறது. z பார்ங்கிறது zங்கிறது எக்ஸ் பிளஸ் ஐஒய், z பார்ங்கிறது காஞ்சுகேட்டு மாத்தி எடுத்துக்கணும். இதுல பிளஸ்னா இதுல மைனஸ் எடுத்துக்கணும். ரெண்டையும் பெருக்கும் போது என்ன கிடைக்கும்னா a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி ஃபார்முலா. அப்ப a ஸ்கொயர் மைனஸ் ஐ ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டுன்னு வரும். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஐ ஸ்கொயர்டு வந்து -1 பிளஸ் ஆயிடும்.
வேல்யூ வந்துட்டு பாருங்க. இசட் பார்ங்கிறது என்ன வேல்யூ? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன் எப்படி வந்ததுங்கிறதுக்காக. இப்ப நமக்கு தேவை இந்த ரிசல்ட் தான். மாட் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட் பார்ங்கிறது தான் நமக்கு தேவை. இது சும்மா நீங்க தெரிஞ்சுதான் போதும் எப்படி வந்ததுன்னு. ஓகே, இப்ப இது என்ன பண்றோம்? மாட் இசட் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல இசட் பார்னு போடுறோம். இப்ப மாட் இசட் வேலை இங்க என்ன இருக்கு? மாட் இசட்1 இருக்கு. அப்ப இசட் இருக்கிற இடத்துல என்ன போட போறோம்? இசட்1 போட போறோம், வேற ஒண்ணும் இல்ல. அப்ப இங்க எல்லாம் எங்க இசட் இருக்கோ அதுக்கு பதிலா இசட்1 போட்டுங்க. அப்ப என்ன வரும்? இசட், இங்க வரும் வெறும் இசட் தான் இருக்கு, அதனால இசட்1 போட்டுங்க ஃபர்ஸ்ட். அடுத்து இசட் பார் இருக்கு, அப்ப இசட்1 பார். புரியுது அந்த ஸ்டெப்? இதுல வந்து மாட் இசட்1 ஸ்கொயருக்கு பதிலா இசட் பார் போட போறோம். இங்க இசட்னு இருக்கிறதுனால இங்க ரெண்டுலயும் இசட் வந்திருக்கு. இப்ப நம்ம இசட்டுக்கு பதிலா இசட்1 இருக்கு, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்றோம், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, இப்ப இது என்னது? ஈக்குவல் டு 1. 1 ஸ்கொயர்னா 1. இப்ப இது நமக்கு என்ன வேணும்னா இசட்1 பார் தான் வேணும். அப்ப 1/z1. இங்க உள்ள இசட்1 கீழே டிவைட்ல கொண்டு வரணும். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி. ஆனா இன்னும் பொறுமையா பாத்தீங்கன்னா ஒன்றும் கஷ்டமே கிடையாது. கான்செப்டை புரிஞ்சுக்கணும் எப்படின்னு, அவ்வளவுதான். ஓகே, இதே மாதிரி அடுத்தது சிமிலர்லின்னு இதே மாதிரின்னு அர்த்தம். z2 பார் ஈக்குவல் டு என்ன? 1/z2. இதே மாதிரி தான் இதுவும் வரும். ஓகே, அது மாதிரி அடுத்தது z3 பார் ஈக்குவல் டு 1/z3. 3 டேர்ம் எழுதியாச்சு. ஓகேவா? இது புரியுதுதா? இந்த இடம் மட்டும் இன்னொரு தடவை சொல்றேன் பாத்துங்க. இதுல என்ன பண்ணிருக்கோம்? மாடு இசட் ஈக்குவல் டு 1, 3 டேர்மே ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க அவங்களே. இப்ப இதுல வந்து நம்ம 1ங்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் போடுறோம். இங்க என்ன டேக்கிங் ஸ்கொயர்னு எழுதுங்க. டேக் ஸ்கொயர் அல்லது டேக்கிங் ஸ்கொயர், டேக்கிங் ஸ்கொயர் அல்லது வர்க்கம் ஸ்கொயர் பண்ணும். ஓகேவா? டேக்கிங் ஸ்கொயர்னா ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணும் ஆன் போத் சைட். பண்ணிட்டோம். பண்ணும்போது மாடு இசட்1 ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது ஃபார்முலா வந்து இசட் பார். இங்க இசட் இருந்தா இங்க ரெண்டுமே இசட் வரும். நம்ம கொடுத்துருக்க கணக்குல இசட்1 உள்ள இருக்கிறதுனால இங்கேயும் இசட்1 போடுறோம், இங்கேயும் இசட்1 போடுறோம். அதான் இங்க போட்டிருக்கோம். ஈக்குவல் டு 1 ஸ்கொயர்டுங்கிறது 1. இப்ப நமக்கு தேவை இசட்1 பார், அது தேவை. அதனால இசட்1 டிவைட்ல கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? அதே மாதிரி சிமிலர்லி இசட்2 பார் இசட்3 பாருக்கு போட்டாச்சு. இது வரைக்கும் புரியுதா? நோட் பண்ணிக்க. ஓகேவா? நோட் பண்ணியாச்சா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்? என்ன கேட்டிருக்காங்களோ அதை என்ன செய்ய போறோம்? நெக்ஸ்ட் பார்ப்போம். என்ன கேட்டிருக்காங்களோ அதை கண்டுபிடி. 1/z என்ன கணக்குல வந்து லாஸ்டா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப்னு கேட்டிருக்கு இல்லையா, அதை போட்டுக்க போறோம். என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1 மாடுலஸ் கேட்டிருக்காங்க. மாடுலஸ் 1/z1 பிளஸ் 1/z2 பிளஸ் 1/z3. இதான் வந்து கேட்டிருக்க கணக்குல ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த மாடல் கொண்டு வரோம். இப்போ ஈக்குவல் டு மாடுலஸ் போட்டுங்க. இப்போ 1/z1 இல்லையா? 1/z1 இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்னென்ன கண்டுபிடிச்சோம்? 1/z1 கண்டுபிடிச்சோம், அது மாதிரி 1/z2 கண்டுபிடிச்சோம், 1/z3 கண்டுபிடிச்சோம். இது வந்து என்னன்னு போட்டிருக்கோம், திருப்பி எடுத்துருக்கோம் ரிசல்ட்டை, வேற ஒன்றும் இல்லை. இதை எப்படி எடுத்துருக்கோம் இல்லையா? இது வந்து z1 பார்னு எடுத்திருக்கோம், இது வந்து z2 பார் எடுத்திருக்கோம், இது வந்து z3 பார்னு இப்பதான் கண்டுபிடிச்சோம். இதை அப்படியே இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம். 1/z1 இருக்க இடத்துல என்ன இருக்கு? z1 பார். 1/z2 இருக்க இடத்துல என்ன இருக்கு? z2 பார் பிளஸ் z2 பார். 1/z3 இருக்க இடத்துல என்ன இருக்கு? பிளஸ்
Z3 bar. ஓகேவா? போட்டாச்சு. இப்போ இது ஈக்குவல் டு இதை என்ன பண்ணோம், இதே மாதிரி இந்த என்ன செய்யலாம்னா மாடுலஸ் தனித்தனியா மேல இருக்கு, பார் வந்து தனித்தனியா இருக்கு. இதே மாதிரி இருந்தா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ஒன்னா போட்டுக்கலாம். இந்த மாதிரி இருந்தா மேல என்ன செய்யலாம், ஒன்னா போட்டுக்கலாம். இதுக்கு என்ன சின்ஸ்ன்னு போட்டு என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம் சைட்ல நோட் பண்ணீங்க. இது என்ன மாடல்னா மாட் இசட் பார் அப்படின்னு இருந்ததுன்னா மாட் இசட்னு வரும். இது அடுத்தது வரும். இது வந்து என்ன வரும், மாடு தனித்தனியா ஸ்கொயர் இருந்தா இது அடுத்த ரிசல்ட்டுக்குள்ளது. இதுக்குள்ள ரிசல்ட் என்னன்னா மாட் வந்து தனித்தனியா இருந்ததுன்னா இந்த மாதிரி பார் வந்து தனித்தனியா இருந்ததுன்னா 1/1 மாடுலஸ் இந்த மாதிரி 2 பிளஸ் Z3 இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ஃபார்ம்ல வந்து ஒரே இதா ஹோலா கொண்டு வந்துடலாம். இது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. தனித்தனியா மாடுலஸ்ல வந்து பிளஸ்ல இருந்ததுன்னா நீங்க என்ன செய்யலாம், ஒரே மாடுலஸா கொண்டு வந்துடலாம். அந்த ப்ராப்பர்ட்டியை தான் இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஈக்குவல் டு அடுத்தது என்ன செய்யலாம், ஒரு மாடுலஸ் இந்த மாதிரி மேல கோடு இருந்ததுன்னா அதை திருப்பி இரண்டு அந்த பார் எடுத்துட்டு எழுதலாம். இதுதான் என்ன ப்ராப்பர்ட்டினா மாட் இசட் பார் ஈக்குவல் டு மாட் இசட். இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் சைட்ல நோட் பண்ணீங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் புரிஞ்சுட்டா ரொம்ப ஈஸி. இதை பாருங்க, இதுல வந்து பாருங்கிறது தனித்தனியா இருக்கு, மாடுலஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும், அது அப்படியே இருக்கட்டும். பாருங்கிறது மேல தனித்தனியா இருக்கு, அந்த மாதிரி இருந்தா நம்ம என்ன செய்யலாம், கணக்குல எழுதும்போது ஒன்னா கொண்டு வந்துடலாம். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. அடுத்தது இங்க என்ன இருக்குன்னா பார் வந்து மேல மாடுலஸ் உள்ள இந்த மாதிரி பார் ஹோல் பார் இருந்ததுன்னா நம்ம உள்ள அந்த பார் எடுத்துட்டு வெறுமை Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3ன்னு எழுதிக்கிறேன். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இதுதான் இது மாடுலஸ் Z பார் ஈக்குவல் டு Z. ஓகேவா? மாடுலஸ் உள்ள இருக்கணும், இருந்தாதான் நம்ம வெறும் Zன்னு எழுத முடியும். இது ஓகேவா? சரி, இப்போ இது ஈக்குவல் டு கணக்குல கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, given மாடுலஸ் Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3ங்கிறது ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதனுடைய வேல்யூ வந்து 1. சைட்ல given எழுதிக்கணும். given மாடுலஸ் Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3 ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க கணக்குலயே. அதனால இது இந்த இடத்துல 1ன்னு போட்டிருக்கோம். இப்போ therefore லெஃப்ட் சைடு என்ன இருக்கு, மாடுலஸ் Z1 பிளஸ் மாட் Z2 பிளஸ் மாட் Z3 ஈக்குவல் டு ரைட் சைட்ல என்ன இருக்கு, 1. நான் இதனுடைய வேல்யூ கேட்டிருக்கு. இப்போ இதனுடைய ஆன்சர் என்னது, 1. இதோட இந்த சம் சரியா போச்சு. இன்னொரு தடவை இதை மட்டும் இன்னொரு தடவை சொல்றேன், காதில் வாங்கிங்க, காதில் வந்து எழுதிங்க, நோட் பண்ணி. மாடுலஸ் Z1 தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மாடுலஸ் Z1 பிளஸ் 1/Z2 பிளஸ் 1/Z3ன்னு இருக்கு. இதுல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இதுல நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், கண்டுபிடிச்ச வேல்யூவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட்ல Z1 பார்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அடுத்து Z2 பார் கண்டுபிடிச்சிருக்கோம், பிளஸ் Z3 பார்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி தனித்தனியா பார் இருக்கும்போது ஒன்னா எழுதி மேல ஒரே பாரா போட்டுக்கலாம். இது ஒரு ப்ராப்பர்ட்டி, சைட்ல நோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. தனித்தனியா இருந்தா ஒரே பாரா போட்டுக்கலாம். இப்ப அது மாதிரி அடுத்தது இந்த மாடுலஸ் உள்ள ஹோல் பார் இருந்ததுன்னா நீங்க அதுல இருந்து வெளில எடுக்கும்போது வெறும் நம்பர் எழுதுனா போறோம், பார் இல்லாம. அது என்ன ப்ராப்பர்ட்டினா மாடு Z பார் ஈக்குவல் டு மாடுலஸ் Z. அதாவது மாடுலஸ்குள்ள ஒரு நம்பருக்கு மேல கோடு இருந்ததுன்னா அந்த மாடுலஸ்ல எழுதும்போது கோடு இல்லாம வெறும் நம்பரை எழுதிக்கணும். இதான் இதுக்கு அர்த்தம். ஓகேவா? அந்த மாதிரி தான் எழுதியிருக்கோம். இப்போ இது வந்து இதனுடைய வேல்யூ வந்து 1ங்கிறது கணக்குலேயே கொடுத்துருக்காங்க, கிவன் கொடுத்துருக்காங்க. கிவன்னா கணக்குல கொடுத்துருக்கு. மாடுல Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3ங்கிறது 1ங்கிறது கிவன் கொடுத்துருக்காங்க. அதனால இதனுடைய வேல்யூ 1ன்னு எடுத்துட்டோம். இப்போ லெஃப்ட் சைடு வந்து மாடுலஸ் 1/Z1 பிளஸ் மாடு 1/Z2 பிளஸ் மாடு 1/Z3 ஈக்குவல் டு ரைட் சைடு என்ன வந்திருக்கு, 1ன்னு வந்துருச்சு. அப்போ இதனுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் சம் பார்ப்போம், இதை நோட் பண்ணீங்க. டவுட் செக்ஷன் லாஸ்டா பார்ப்போம், இதை இப்போ நோட் பண்ணி. சின்ஸ்ன்னு போட்டது இது, இந்த 3 புள்ளி வச்சா அது மாதிரி வச்சா சின்ஸ்ன்னு பேரு. அது பேரு எந்த ஃபார்முலா அப்படிங்கிறதுக்காக உள்ளது. நோட் பண்ணி
ஃபைல்ல நோட்ஸ் கொடுத்துருக்கேன், ஹின்ஸ்ன்னு போட்டிருக்கேன்னு அதையும் நோட் பண்ணி. ஓகேவா? நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் சம் போலாமா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம்மா தான் போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன், அதனால பாத்துங்க. இந்த மாதிரி மாடல் வந்து இது வந்து 3 மார்க்ல கேட்பாங்க. அடுத்தது வரக்கூடிய நான் இப்போ போட போறது 5 மார்க்ல கேட்கக்கூடிய சம். அது மாடல் பாத்துங்க. புரிஞ்ச ஒண்ணு பார்த்தா பார் மேல கோடு போட்டு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா அது வந்து கஷ்டமே கிடையாது. கான்செப்ட் புரிஞ்சிட்டீங்கன்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும், ஒன்றும் கஷ்டமே கிடையாது. சம் அப்படியே பார்த்துட்டு சொல்யூஷன் பார்த்துடலாம். ஏன்னா சம் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால எடுத்து லேட் ஆகும். நான் புக்ல அப்படியே சொல்லிடுறேன். சொல்யூஷன் இதில் பார்த்துங்க. எக்ஸாம்பிள் வந்து 2 பாயிண்ட் நோட் பண்ணிங்க. இந்த சம் வந்து புக்ல பார்த்துங்க. புக்ல காட்டுறேன். எக்ஸாம்பிள் 2.15. Let Z1, Z2, Z3. இந்த ஒரு நிமிஷம் இருங்க, கணக்கு. Okay. 2.9, 2.15. Is the 2 point இதற்கு example sum 2.15. 2.15 இந்த வரைக்கும் பாருங்க. Z1, Z2 மற்றும் Z3 என்ற கலப்பெண்கள் மாடுலஸ் Z1 equal to மாடுலஸ் Z2 equal to மாடுலஸ் Z3 equal to R greater than 0 மற்றும் Z1 plus Z2 plus Z3 equal to 0 என இருந்தால் நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா கீழே வந்து 0 இருந்ததுன்னா வேல்யூ நம்மளால என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கு. எனவும் இருந்தால் மாடுலஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு ஆர்ன்னு இருக்க சொல்லியிருக்காங்க. இதான் வந்து இந்த சம்ம. போன சம் மாதிரி தான், அதோட ரிலேட்டட் மாதிரி தான் இருக்கு. இது பார்த்தா கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸா இருக்கும், அவ்வளவுதான். இது வந்து 5 மார்க்ல கேட்கக்கூடிய கேள்வி, முக்கியமான உள்ளது. கொஞ்சம் பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்கன்னா ஈஸி, ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இதே மாதிரி புக்ல இங்கிலீஷ் மீடியம் வந்து 17ல இருக்கு, அதை பார்த்துங்க. இப்ப நம்ம இதுக்குள்ள சொல்யூஷன். ஓகே, இப்போ இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுல வந்து லேட் Z1, Z2, Z3 இங்கிலீஷ் மீடியத்துல காம்ப்ளெக்ஸ் நம்பர் சர்ச் த மாட் கிவன் கொடுத்துருக்காங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிவன்னா கொடுக்கப்பட்டுள்ளது மாட் Z1 ஈக்குவல் டு மாட் Z2 ஈக்குவல் டு மாட் Z3 இஸ் ஈக்குவல் டு R அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. Z1, Z2ங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர். எப்போதுமே தெரியும், Z எல்லாமே வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருந்தா எடுக்கிறோம். இது வந்து கொடுத்துருக்காங்க வேல்யூ. சரி, இப்போ இதுல இருந்து வந்து நம்ம ப்ரூவ் தட் என்ன பண்ணணும்னா, மாடுலஸ் போட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கு, அது ஈக்குவல் டு ஆர்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இதை எடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதை முன்னாடி உள்ளது மாதிரியே ஒரு வேல்யூ எடுத்துப்போம். மாடுலஸ் Z1 ஈக்குவல் டு ஆர் இது வந்து கொடுத்துருக்கு. இதுல இருந்து நம்ம ஆறுங்கிறது எடுத்துக்கிறோம். இது இங்கே அந்த மாதிரி என்ன பண்ணுவோம், அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வரும். டேக்கிங் ஸ்கொயர் எடுத்துப்போம். டேக்கிங் ஸ்கொயர்னா ஸ்கொயர் பண்ணுங்க, வர்க்கப்படுத்தன்னு அர்த்தம். தமிழ்ல எழுதும்போது வர்க்கப்படுத்த அப்படின்னு எழுதிங்க. ரெண்டு பக்கம் ஆன் போத் சைட். அப்ப என்ன வரும், மாடுலஸ் Z ஸ்கொயர்
ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் z1 ஸ்கொயர் இருக்கு ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ரெண்டு பேரும் பண்ணியாச்சு. இது ஈக்குவல் டு என்ன வரும் மாடு இசட்டுங்கிறது நமக்கு வந்து ஃபார்முலா வந்து அந்த சைடில் எழுதுனது இங்கே எழுதிங்க. மாடு இசட் ஸ்கொயருங்கிறது என்ன தெரியும் போனது சைடில் எழுதுனா சிம்ஸில் அது மாடு இசட் ஸ்கொயருங்கிறது இசட் பார்னு அர்த்தம். இப்போ இதில் என்ன பண்ணோம் நோட் பண்ணிங்க. இப்போ இதில் வந்து இசட்டுன்னு இருக்கு இல்லையா, இப்போ இதை எப்படி எழுதிப்போம் z1 நீங்கள் இங்கே சைட்லேயே எழுதிங்க, இங்கே எழுதுனா கன்ஃபியூஸ் ஆகிடும் உங்களுக்கு. மாடு இசட் ஸ்கொயருங்கிறது ஃபார்முலா, இசட் பாண்ட் இருக்கு இதான் ஃபார்முலா. இப்போ இதில் மாடல இசட்டுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்கு z1 இருக்கு. அப்போ என்ன செய்ய போகிறோம் அதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இசட் பார் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். புரியுதா? இதை நடுவில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பிடும், அதனால தான் இங்கே சைடில் எழுதியிருக்கேன். இந்த ஃபார்முலால இசட் பார்ல இதே மாதிரி போனது சம் மாதிரியே இசட்டுக்கு பதிலாக z1 போட்டு இந்த ஃபார்முலாவை எழுதியிருக்கேன். ஓகேவா? ஓகே. இப்போ இதில் வந்து நமக்கு தேவை இசட்டு போன சம் மாதிரி என்ன வேணும் z1 வேணும். இதில் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை z1 பார்னு இருக்கும். இது ஓகேவா? மேலே வந்து ரெண்டையும் டிவைடும் பாரும் ரெண்டும் ஒன்றா ஆகாமல் பார்த்துங்க, அப்போ தான் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? இது தனியாக தெரிய முடியா, அது தனியாக தெரிய முடியாது எழுதுங்க. இது ஓகேவா? சரி. இப்போ இதில் வந்து z2 சிமிலர்லி ஒன்று எழுதி வச்சுன்னா நீங்கள் சிமிலர்லி போட்டு விட்ருலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை z2 ஆர், அதேமாரி z3 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை z3 பார். ஓகேவா? ரெண்டு கோடு கிடையாது, இது பார் இது. ஓகே இல்லையா? சரி. இப்போ இது புரியுதா? இந்த இடம் எப்படி புரியுது? போன சம் இது வரைக்கும் போன சம் அதே மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதே சம் தான், அதே மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இது பிறகுதான் மாறும். ஓகே. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க z1 z2 + z3 கொடுத்துருக்காங்க. கிவன் வந்து z1 + z2 + z3 அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நாட் ஈக்குவல் டு 0, இதில் 0 வரக்கூடாது. நம்ம என்ன வருதா இல்லையாங்கிறத பார்ப்போம். இதில் ஈக்குவல் டு இப்போ மேலே கண்டுபிடிச்சோடனே அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை z1 பார். z1க்கு மேலே ஃபர்ஸ்ட் வேல்யூ, அடுத்தது z2க்கு மேலே செகண்ட் வேல்யூ, z3க்கு மேல தேர்ட் வேல்யூ. இது ஓகேவா? சரி. ஈக்குவல் டு எல்லாத்துலேயும் என்ன இருக்கு ஆர் ஸ்கொயருங்கிறது காமனாக இருக்கு, எடுத்துருங்க. அப்போ உள்ள என்ன வரும் 1/z1 பார் ப்ளஸ் 1/z2 பார் ப்ளஸ் 1/z3 பார். இது புரியுதா? சரி. இப்போ எல்லாத்துலேயும் ஆர் ஸ்கொயர் இருக்கிறதுனால காமனாக எடுத்துட்டோம். அப்போ மீதி வந்து 1/1/ன்னு இருக்கும். ஓகேவா? சரி. இப்போ இதில் என்ன பண்ணும், இது ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இப்போ இதில் என்ன எடுத்துப்போம்னா z1 பார் z2 பார் z3 பார் எல்லாத்தையும் எல்சி எடுத்துப்போம். எல்லாத்தையும் வந்து எல்சிஎம் எடுத்துப்போம். எல்சிஎம்னா இங்கே வந்து 2 3 6 அப்படின்னு தான் மொத்தமாக நீங்கள் என்ன எடுப்பீங்க எல்சிஎம் 6ன்னு எடுத்துப்பீங்க இல்லையா? அதே மாதிரி இதில் எல்லாத்தையும் வந்து எல்சிஎம்னா எல்லாத்தையும் பெருக்கிற மாதிரி வரும். இப்போ எது எது இல்லையோ இந்த டேர்ம்ல மேலே பெருக்கிக்கிறோம். ஓகேவா? இதை பாருங்க, இங்கே வந்து z1 இருக்கா, எது இல்லை z2 இல்லை z3 இல்லை, அதை வந்து இங்கே பெருக்கிக்கணும். ஓகேவா? அப்போ என்ன வரும் z2 z3 எல்லாத்துக்கும் தனித்தனி பார். இது புரியுதா? அடுத்தது பிளஸ் இந்த டேர்ம்ல கீழே பாருங்க z2 இருக்கா, எது இல்லை z1 இல்லை z3 இல்லை. ஓகேவா? அதை வந்து மேலே பெருக்கிக்கணும். அப்போ z1 z3 ரெண்டுக்கும் தனித்தனி பார். புரியுது இந்த ஸ்டெப்பு? அது மாதிரி லாஸ்ட் டேர்ம் கீழே என்ன இருக்கு z3 இருக்கு, எது எது இல்லை z1 z2 இல்லை, அதனால அதை மேலே பெருக்கிக்கணும். அப்போ என்ன வரும் z2 z1 z2 வரிசையா எழுதுங்க. ரெண்டுக்கும் தனித்தனி பார் தான். இது புரியுது அந்த ஸ்டெப்பு? ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இது என்ன பண்ணிடலாம்னா
இப்பதான் சொன்னேன், தனித்தனி பாரா இருந்தா என்ன பண்ணிடலாம், ஹோல் பார் போட்டுக்கலாம். தனித்தனி பார் இருக்கும்போது என்ன செஞ்சுக்கலாம், ஹோல் பார் போட்டுக்கலாம். ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இது வந்து பிளஸ் Z1 Z2 பார், இங்கே வந்து என்ன ஆகும், ஹோல் பார் ஆகும். கீழே டிவைடட் பை இங்கே என்ன ஆயிடும், ஹோல் பார் ஆகும். ஓகேவா? சரி, இந்த ப்ராப்பர்ட்டி இப்பதான் சொன்னா, தனித்தனி பாரா இருந்தா ஹோல் பார் ஆக்கிக்கலாம் எல்லாத்தையுமே. இப்ப லெஃப்ட் சைடு என்ன இருக்கு, Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3 மூணும் கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஓகேவா? சரி, இப்ப இன்னொரு தடவை இதை மட்டும் சொல்லிடுறேன் எப்படி எடுத்திருக்கோம்னு. இதை வந்து Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3ன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ஈக்குவல் டு, இது வந்து Z1ங்கிறது நம்ம முன்னாடி ஸ்டெப் போட்டிருக்கோம், R² பை Z1 பார்னு. இதே மாதிரி சிமிலர்லி Z2 பார் Z3 பார்னு மேல R² காமனா இருக்கு இல்லையா. இப்ப எல்லாத்துலயும் R² காமனா இருக்கிறதுனால அதை வெளியில எடுத்திருக்கோம். மீதி டேர்ம் வந்து இங்கெல்லாம் என்னென்ன இருக்கும், எல்லாம் எடுத்ததுனால 1 1ன்னு இருக்கும். கீழே உள்ளதெல்லாம் அப்படியே எழுதி வேண்டியதான். ஓகேவா? எல்லாமே தனித்தனி பார் தான். ஓகே, இப்ப இதுல வந்து எல்சிஎம் மீசிமா, எல்சிஎம்னா மீசிமா. இங்க மாடல் நாம வச்சுங்க, 2 3 6 அப்படின்றத மீசிமா என்ன எடுப்போம், 6ன்னு பெரிய நம்பர் எடுத்துப்போம், இல்லாததை மேல கொண்டு பெருக்கும் இல்லையா. அதே மாதிரி இதுல மூணுத்தையும் என்ன பண்றோம், எல்சிஎம் எடுத்துட்டோம். எல்சிஎம்ங்கிறது மீசிமா தனித்தனியா எடுத்துட்டு இந்த டேர்ம் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அது தவிர மீதி உள்ள டேர்மை மேல பெருக்கிக்கணும். இப்ப Z1 இங்க இருக்கு இல்லையா, எது இல்ல, Z2வும் Z3யும் இந்த இடத்துல இல்லாததுனால அதை பெருக்கிக்கணும். ஓகேவா? அடுத்தது Z2 இருக்கு, எது இல்ல, Z1 Z3 இல்ல, அதை மேல பெருக்கிக்கணும். பிளஸ் இதுல என்ன இருக்கு, Z3 இருக்கு, எது இல்ல, Z1 Z2 இல்ல, அதை மேல பெருக்கிக்கணும். ஓகேவா? இப்ப எல்லாமே நடுநடுல பிளஸ் தான் இருக்கு, அப்படியே போட்டாச்சு. கீழே உள்ளதை பெருக்கல்ல அப்படியே எழுதியாச்சு. எல்லாமே தனித்தனி பார் தான். இது ஈக்குவல் டு R² பிராக்கெட், இங்க வந்து ஹோல் பார் இருக்குமே. இந்த மாதிரி பார் இருந்ததுன்னா என்ன பண்ண, தனித்தனி பாரா இருந்தா ஹோல் பாரா ஆக்கிக்கலாம். ஓகேவா? சரி, இப்ப இதுக்கப்புறம் டேக்கிங் மாடுலஸ் எடுக்கணும், மட்டு மதிப்பு. டேக்கிங் மாடுலஸ் எடுக்க போறோம், எல்லாத்துக்குமே மாடுலஸ் எடுக்க போறோம். இது வரைக்கும் நோட் பண்றதுன்னா நோட் பண்ணீங்க. ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம், மாடுலஸ் எடுக்க போறோம் எல்லாத்துக்கும். லெஃப்ட் சைடுக்கும் போத் சைடு, ஆன் போத் சைடுனா ரெண்டு பக்கமும் எடுக்க போறோம் மாடுலஸ். இப்ப இங்க இந்த பக்கம் மாடுலஸ் எடுத்தா என்ன வரும், இங்க மாடுலஸ் வந்து இந்த சைடு எடுத்தா மாடுலஸ் Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3 வரும். லெஃப்ட் சைடு எடுத்தா, ரைட் சைடு எடுத்தா என்ன வரும், ஈக்குவல் டு ரைட் சைடு எடுத்தா என்ன வரும், R² இருக்கு இல்லையா இங்க. அப்ப அதுக்கு மாடுலஸ் எடுத்தா என்ன வரும், மாடுலஸ் R². தனித்தனி மாடுலஸ் தான் எடுக்கிறோம் ஒன்னொன்னுக்குங்க. ஈக்குவல் டு இதுக்கும் என்ன பண்ண போறோம், இந்த பிராக்கெட் எடுத்துட்டு அப்படியே மாடுலஸ் போட வேண்டியதான், வேற ஒண்ணும் இல்லை. மாடுலஸ்னா இந்த பிராக்கெட் எடுத்து அப்படியே மாடுலஸ் ஆக்கிக்கிறோம், அவ்வளவுதான். அப்ப வந்து மாடுலஸ் என்ன இருக்கு, Z2 Z3 பார், பார் கிடையாது, எல்லாம் ஹோல் பார்ங்கிறதுனால நீங்க லாஸ்டா போட்டுக்கலாம். டிவைடட் பை இங்க வந்து மேல் ஹோல் பார் இருக்கு, கீழே Z1 Z2 Z3 ஹோல் பார். இது வந்து மாடுலஸ். இந்த கோடியும் கீழே உள்ள டிவைடையும் மாடுலஸையும் ஒன்னா ஆக்கிடாதீங்க, கொஞ்சம் கீழே இறக்கி எழுதிங்க. ஓகே, இப்ப இது என்ன பண்ண போறோம், மாடுலஸ் இது பண்ண போறோம். இப்ப என்ன பண்ணணும், மாடுலஸ் இந்த வேல்யூ அப்படியே வச்சுங்க, ஈக்குவல் டு இதனுடைய வேல்யூ வந்து R². கொஞ்சம் கீழே இறக்கி எழுதிங்க. மாடுலஸ்ல இருந்து எடுக்கும்போது நமக்கு R² தான் கிடைக்கும் இதுல. இப்ப இதனுடைய வேல்யூ, இது இப்பதான் ஒரு ஃபார்முலா பார்த்தோம். என்ன ஃபார்முலா பார்த்தோம், இந்த மாதிரி மாடுலஸ்ல Z பார் இருந்தா அதனுடைய என்ன ஆக்கிக்கலாம், வெறும் Zன்னு ஆக்கிக்கலாம். ஏன் இப்பதான் பார்த்தோம் அந்த ரிசல்ட், மாட் Z.
mod z பார் இருந்தா அது என்ன எழுதிக்கலாம், mod zன்னு எழுதிக்கலாம். அப்புறம் இங்க உள்ள மேல உள்ள பார் போயிட்டு வெறும் நம்பர் தான் கிடைக்கும். அப்ப என்ன வரும், z2 z3 plus z1 z3 plus z1 z2 divided by, இது என்ன ஆகும், தனித்தனியா ஆக்கிக்கலாம். mod z1 mod z2 mod z3. இப்போ ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு, mod z1 plus z2 plus z3. ஓகேவா? சரி, இப்போ இதனுடைய வேல்யூ என்ன பண்ண போறோம், இது ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர், மேல உள்ள வேல்யூ எப்படி எழுதிங்க, z2 z3 plus z1 z3 plus z1 z2 எல்லாமே z தான், கீழே டிவைடட் பை இதனுடைய வேல்யூ ஈக்குவல் டு ஆர்னு போட்டுருக்கோம் இல்லையா, இதனுடைய வேல்யூ ஈக்குவல் டு ஆர்னு போட்டுருக்கோம், இதனுடைய வேல்யூ என்ன போட்டிருக்கோம், ஆர்னு போட்டிருக்கோம். அப்ப ஆர் இன்ட்டு ஆர். ஓகேவா? அப்ப இதுல 2 ஆர் இருக்கு, இதுல 2 ஆர் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்ப மீதி எத்தனை ஆர் இருக்கும், ஒரு ஆர் இருக்கும். mod z1 plus z2 plus z3 modulus equal to the value. ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ண போறோம், கீழே தான் இருக்கு ஆறு. அப்ப ஆறு தான் நமக்கு வந்து ஆறுங்கிறது இந்த சைடு கொண்டு வந்துருவோம், இதை கீழே கொண்டு வந்துருவோம். புரியுதா? இல்லைன்னா ஒரு ஸ்டெப் போட்டுங்க, z1 plus z2 plus z3 equal to modulus z2 z3 plus z1 z3 plus z1 z2. ஓகேவா? டிவைடட் பை எது ஒண்டி இருக்கு, ஆறு தான் இருக்கு. ஏன்னா 2 ஆறு கேன்சல், ஆர் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இங்க ஆர் இன்ட்டு ஆர்னு அர்த்தம். 2 ஆர் கேன்சல் ஆயிடும், மீதி என்ன இருக்கும், ஒரு ஆறு தான் இருக்கும். இது ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ண போறோம், இந்த ஆர் இங்கே கொண்டு வந்துட்டு இந்த வேல்யூவை இங்கே கொண்டு வர போறோம். ஓகேவா? சரி, therefore modulus z2 z3 plus z1 z3 plus z1 z2 divided by, இது இங்க வந்துடும் இல்லையா, ஆர் வந்து அங்க போயிடும், இது கீழே வந்துடும். அப்ப modulus z1 z2 plus z3 equal to r. இது புரியுதா பாருங்க, இந்த இடம் இது ஆர் இங்க கொண்டு போயிட்டோம், இதை இங்க கீழே கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? இது வந்து மாடுலஸ். இந்த ஹோல் மாடுலஸ் கொடுத்துருக்கு, நீங்க அப்படியே இது என்ன எழுதிக்கலாம், ஆறு தானே, ரெண்டுமே ஒரே மாடுலஸ்ங்கிறதுனால ஹோல் மாடுலஸ்லயே எழுதிக்கலாம். கீழே உள்ளதை தனித்தனி 100 லைன் எழுதிங்க. இதை முடிச்சுட்டு லாஸ்டா இதை எழுதிங்க, இன்னும் ஒரே ஒரு லைன் ஹோல் மாடுலஸ்ல எழுதி, அதான் கேட்டிருக்க கணக்குல, நீங்க இதை அப்படியே ஹோல் மாடுலஸ் ஆகிக்கலாம். இது வரைக்கும் நோட் பண்ணீங்க, நான் ஒரு லைன் அப்புறம் எழுது. எந்த இடம் புரியல நோட் பண்ணி வச்சுங்க, லாஸ்டா சொல்றோம் டவுட் செக்ஷன்ல. எந்த இடம் புரியலையே வேணா இன்னொரு தடவை சொல்றேன். ஓகேவா? இன்னும் ஒரே ஒரு லைன், மாடுலஸை ஒன்னாக்கிக்கலாம், வேற ஒண்ணு. லாஸ்டா இருக்குல்லே அந்த மாடுலஸை ஒரே மாடுலஸா ஆக்கி போடும். ஆன்சர் என்ன கொண்டு வந்திருக்காங்க, ஆன்சர் கொண்டு வரதுன்னா அப்படியே ப்ரூவ் தட் தானே கொடுத்துருக்கு, அப்படியே ப்ரூவ் தட் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதுனேன். therefore மாடுலஸ் ஒரே மாடுலஸ் ஆக்கிங்க, z1 z2 மாறி வந்தாலும் பரவாயில்ல, மாறி சில இது வந்து z1 z2 வரும், பிளஸ் z2 z3 பிளஸ் z1 z3 மாறி மாறி டேர்ம் வந்து மாறி இருந்தா நீ மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு ஆர்டர் மல்டிப்ளைல தானே இருக்கு, அதனால வந்து ஆர்டர் மாறினாலும் தப்பு கிடையாது. கொடுத்த ரிசல்ட் அப்படியே எழுதிட்டு கீழே டிவைடட் பை ஹோல் மாடுலஸ் z1 plus z2 plus z3 equal to r. ஓகேவா? இதான் கொடுத்ததான் ஹென்ஸ் ப்ரூவ்டு. இதுல வந்து நமக்கு போட்டிருக்கிறது மாறி இருக்கேன், மிஸ் ஏன் இப்படி போட்டுருக்கீங்கன்னு கேட்கலாம். இது வந்து மாறி ஆர்டர் மாறி இருந்தாலும் பரவாயில்ல,
மல்டிப்ளேல இருக்கிறதுனால 1 2 2 3 3 1 அப்படிங்கிற மாதிரி வர மாதிரி நம்ம போட்டுக்கணும். இந்த மாதிரி வந்து லாஸ்டா நீங்க எழுதிக்கலாம். அந்த மாதிரியே ஹென்ஸ் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஆன்சர் வந்துச்சு. தமிழ்ல எழுதுனா நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதலாம். இதோட இந்த சம் சரியா போச்சு. ஓகே ஓகே இதோட சம் 2 சம் நடத்திருக்கோம் இன்னைக்கு. கொஞ்சம் பெரிய சம்ங்கிறதுனால கொஞ்சம் தான் இருக்கும். 2 தடவை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒன்றும் கஷ்டமே கிடையாது. கான்செப்டை புரிஞ்சுங்க, எப்படி எப்படி போகணுங்கிற கான்செப்டை புரிஞ்சுங்க. 2 சம் நடத்திருக்கேன், நல்லா தர. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் கணக்கு வந்து 3 மார்க்ல கேட்பாங்க. இப்போ போட்டது 5 மார்க்ல கேட்பாங்க. கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணீங்க. இந்த மாடல்ல வந்து எக்ஸசைஸ்லயும் வந்ததுன்னா போட்டுங்க. நம்ம எக்ஸாம்பிள் சம் போட்டிருக்கோம். எக்ஸசைஸ்லயும் இந்த மாடல் வந்ததுன்னா அதையும் எடுத்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க அப்படின்னு. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் செக்ஷன் இது. ஓகே, எந்த டவுட்டும் இல்லையா? சரி, 2 சம் நல்லா போட்டு பார்த்துங்க. தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.